புதிய இருதயம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எசேக்கியல் 36:26. பணத்தை தேடு, பொருட்களை தேடு, இன்பங்களை தேடு, பதவியை தேடு, புகழை தேடு, கௌரவத்தை தேடு என்றெல்லாம் யாரும் நமக்கு போதிக்க தேவையில்லை. இவைகளை விரும்புவதற்கு யாரும் நமக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. இவை யாவும் நம்மோடு இயற்கையாகவே உள்ளன. நாம் எந்த விசேஷ தீர்மானமும் எடுக்காமலேயே இவை யாவற்றையும் நம்முடைய இயற்கை மனம் இரவும் பகலும் ஆசையோடு தேடும். ஆனால் தேவனை தேடு, அவருடைய ஆளுகையை தேடு, அவர் விரும்புகின்ற விதமான நற்பண்புகளையும் நல்லதோர் வாழ்க்கை முறையையும் தேடு என்று நமக்கு திரும்ப திரும்ப போதிக்க வேண்டியுள்ளது. இவற்றை மீண்டும் மீண்டும் வற்புறுத்த வேண்டியுள்ளது. இது தொடர்பாக எத்தனையோ போதனைகள் கேட்டாலும் எத்தனையோ புத்தகங்கள் படித்தாலும் அவற்றை இயற்கையாக தேடுவது பலருக்கு இயலாதவைகளாகவே உள்ளன. தேவனை தேடுவதும் தேவனுடைய விருப்பங்களின்படி வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை தேடுவதும் பலருக்கு மிகவும் கடினமான விஷயங்களாகவே உள்ளது. இதற்கு காரணம் என்ன? பணம், பொருள், வசதிகள், உலக இன்பங்கள், சொகுசுகள் ஆகியவற்றை தேட அலைபாயும் இருதயம் ஏன் தேவனுக்குரியவைகளை தேடுவதிலே மிகவும் பின்தங்கியுள்ளது? மனிதனுடைய இயற்கையான இருதயத்தில் தேவ ஆவியின் தொடர்பு இல்லை. தேவ உறவு அங்கே இல்லை. அந்த இருதயம் அதனுடைய இயற்கையான தன்மையின்படி உலகத்திற்கு உரியவைகளைத்தான் அதிக வாஞ்சையோடு தேடும். நாம் தேவனை தேடுவதில் அதிக பிரியம் கொள்ள வேண்டுமானாலும் தேவன் விரும்புகின்றவைகளை தேடுவதில் அதிக நாட்டம் கொள்ள வேண்டுமானாலும் அதற்கென்று ஒரு இயற்கை தன்மையுள்ள இருதயத்தை பெற வேண்டும். எனவேதான் தேவன் நமக்கு ஆவிக்குரிய தன்மையுள்ள ஓர் புதிய இருதயத்தை தருவதாக வாக்களித்துள்ளார். அந்த புதிய இருதயம்தான் பரிசுத்த ஆவியினால் நமக்குள் ஏற்படுகின்ற புதிய இருதயம். தேவனே நீர் விரும்புகின்றவைகளை அதிகமாய் விரும்பி தேடும் உண்மையான ஆவிக்குரிய புதிய இருதயம் எனக்கு வேண்டுமே என்று நாம் முதலாவது ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் அதை நமக்கு தருவார். சிந்தனைக்கு, உன்னில் பல மாறுதல்களை உலகம் பார்த்தாலும் உன் மனதின் மாறுதலை இறைவன் பார்ப்பதே ஆன்மீகம். ஆமென்.